guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேரினேட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உள்ள சேர்த்துட்டோம். 1 அன்னாசி பூ உள்ள சேர்த்துருக்கு. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் மிளகுத்தூள் ரெண்டையும் வந்து பொடி பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அந்த இது சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூடவே நல்ல கெட்டியான தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து நல்லா கிளறி விட்டு வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு எல்லா சிக்கன் பீஸெல்லாம் அதில் மாற்றிட்டு ஒரு டைட்டான ஒரு மூடியை போட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். அது கூடவே நல்லெண்ணெயை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பிரிஞ்சி இலையை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மைய வேகணும். அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்.
ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ்களை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா பீசஸும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்படியே ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவுக்கு மல்லித்தழை ரெண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஓரளவு சிக்கன் பீஸும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நல்லா வெந்து வரட்டும். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கனால ரொம்ப நேரம் தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ வெந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும் நமக்கு. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் போட்டுக்கனால பார்த்து போட்டு கொஞ்சம் போட்டால் போதும். கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கறியும் ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு சிக்கனு. இப்போ ஊற வச்சுருக்க ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. மசாலா சிக்கன் எல்லாம் வந்து ரைஸோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ரைஸுக்குன்னா 1.5 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தக்கன தண்ணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் உப்பு காரம் எதுவும் நம்மளுக்கு வந்து பத்தலைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வச்சுட்டு இப்போ மூடி போட்டு 2 விசில் வந்துட்டால் போதும். வெயிட் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அடி பிடிக்காமல் குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. ஈஸியாக குயிக்காக நம்ம செய்கிறது மேரினேட் பண்ணால் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வேலை முடியும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஒரு ரைஸ் ஒன்றோட ஒட்டாமல். இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காய ரைத்தாவும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிருக்கு.
சிக்கன் கிரேவி. அது கூடவே வெங்காய ரைத்தாவும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.